Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் இதில் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த ரீடிங். ஓகேவா? இதுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட பர்சன், இந்த ரீடிங் உங்களோட பர்சன், இப்போ கரண்ட் பர்சன் ஆர் எக்ஸ் பர்சன் என்ன வந்து உங்ககிட்ட ஒரு வந்து உங்களை பற்றி என்ன தாட் ஓடிட்டுருக்கு, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட சுச்சுவேஷன் என்ன, அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, உங்களோட எக்ஸ் பர்சன் ஆர் கரண்ட் பர்சன் அவங்க என்ன தாட் அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் பர்சனை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் ரொம்ப வந்து ரொம்ப என்னது, நீங்கள் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அவருக்கு அட்ஜஸ்டபிளாகவும் நீங்கள் உங்களோட எக்ஸ் பர்சனுக்கு இருக்கீங்க. இதை பார்க்குறது வந்து நீங்கள் வந்து லவர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து திருமணமானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஓகேவா? அவங்களுக்காக நீங்கள் வந்து ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே நிறைய கொடுத்துருக்கீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட மணி இன்கம் எல்லாமே அவங்களுக்காக செலவு பண்ணுறீங்க. ஆனால் வந்து அவங்கக்கிட்டேருந்து அந்த ஒரு நல்ல ஒரு இது ரிப்ளை எதுவும் கிடையாது. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட அந்த இது வந்து அவங்கக்கிட்டேருந்து எதுவுமே கிடையாது. வாங்கிக்க தான் செய்கிறாங்களே தவிர அவங்க உங்களுக்கு அந்த அன்பையோ அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட்டையோ அந்த ஹார்ட் ஒர்க்கையோ உங்களுக்கு நீங்கள் எப்படி அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க, ஒரு அவங்களுக்குன்னா நீங்கள் ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெடியாக எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு சோல் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹார்ட்லி, நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் இருக்கீங்க. பட் ஆப்போசிட் பார்ட்டி அப்படி இல்லையே. நீங்கள் கொடுக்குற விஷயம் எதுவும் உங்களுக்கு ரிட்டன் வரலையே. அதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க கைஸ். ஓகேவா? ஸோ கொஞ்சம் உங்களை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஃபீல் ஆகாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து, அதாவது உங்களோட அந்த கரண்ட் பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வாரத்தில் இல்லை நியர்பை நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காஃபி கப் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுற மாதிரி சின்ன ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க கைஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற விஷயம் எதுவுமே உங்களுக்கு திரும்ப வராமல் நீங்கள் வந்து அவ்வளோ அவங்களுக்காக பண்ணும்போது அவங்களுக்கு அதை பற்றி உங்கள்கிட்டேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்கள் பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டோட்டலாக நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டே வரீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்கப்பா. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃபேமிலி சைடு இது வந்து ஒரு 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 காசிப் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு சிலர், இந்த ரீடிங் வந்து ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து உங்களை வந்து காசிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இன்னும் சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன், அதாவது நீங்கள் லைக் பண்ணுறீங்க இல்லையா, ஹார்ட்லி நீங்கள் வந்து யாரை ரொம்ப விரும்புகிறீங்களோ அந்த பர்சன் வந்து உங்கள் பின்னாடி ஒரு மாதிரியும் உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் உங்களை வந்து உங்கள் முன்னாடி ரொம்ப ஆக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி, ரொம்ப உங்களுக்காக எல்லாமே ரொம்ப தாராளமாக இருக்க மாதிரி, உங்களுக்கு நான் எல்லா விதத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறியே. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களை பார்த்து தப்பாக உங்களை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, காசிப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட குறைகளை மற்றவங்களோட இது பண்ணிவிட்டு உங்களை வந்து ஒரு காம்படிட்டராக மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா?
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டில் பார்க்கும் பொழுது, உங்களோட பர்சன் அந்த எக்ஸ் பர்சன் உங்கள வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா நான் உன்னை பார்த்துக்குவேன், உன்னை வந்து நான் தாங்கி பிடிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி உங்ககிட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் பி கேர்ஃபுல். ஏன்னா திரும்ப திரும்ப போயிட்டு நீங்கள் வந்து கிளாஷ் ஆகிட்டு திரும்ப ரிட்டன் வரக்கூடாது. ஓகேவா? ஒரு வாட்டி அடி வாங்கினோமா அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும். அகைன் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து பேசி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சன் சில பேர் ஒரு சிலருக்கு அவங்க உங்களை ரொம்ப ஏமாற்றிருக்காங்க. உங்கள் ஹார்ட் பிரேக் தெரியுது. ஓகேவா? அவங்க வந்து ஏமாற்றிட்டுருக்காங்கன்ற அந்த காயங்களோட நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன் கைஸ். ரொம்ப தனிமையாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக இல்லை இப்போது. அதுதான் உங்ககிட்ட இருக்க பெரிய ட்ராபேக். ஏஞ்சல்ஸ் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கடவுள் உங்கள் பக்கத்துலேயே நின்னா கூட உங்களுக்கு கண்ணு தெரியும், நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் திரும்பிக்கிட்டு இதுவே வாழ்க்கை, எனக்கு இதுதானோ முடிவு, எண்டிங் வரைக்கும் இப்படி தான் இருந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் வந்து எப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப, அதாவது அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உங்களை வந்து அதனால தான் உங்களுக்கு அந்த அவ்வளோ காயங்கள். அவங்களுக்கு அவ்வளோதான். சரி, நீங்கள் இது வந்து நடந்து போச்சு, இனி வந்து தேவையில்லை. ஓகேவா? மனசை தேர்த்திக்கிட்டு உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களோட சக்ராஸ் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ் காமிக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அதனால தான் அவங்க மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுது, சக்ரா அண்ட் ஆரா ஹீலிங் தேவைப்படுது, இல்லை ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பியும் ரேக்கி ஹீலிங்கும் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் இருக்குது நமக்கு. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கை, நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, அந்த விஷயம் எப்படி வந்து நீங்கள் பண்ணணும், எப்படி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட வரும். ஓகேவா? எதை தேடியும் நீங்கள் ஓட வேண்டாம், யார் பின்னாடி நீங்கள் போக தேவையில்லை, எல்லாம் உங்களை தேடி வரும். அந்த மாதிரி நாங்கள் உங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாற்றிடுவேன். லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேயா? இனிஷியேஷன் கிளாஸ் இருக்குது. அது இனிஷியேட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் நான் சொல்லித்தரேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப வந்து ஹார்ட்லி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களால் அடுத்தது எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, மனசு ஒடிஞ்சு போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து உங்களை சர்வைவல் நெக்ஸ்ட்டு மூவ் வந்து உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரியான பர்சன் வராமல் இருக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் தான் அது. ஓகேவா? இதில் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேர் அமையுது, ஒரு ப்ரப்போசல் வருது, இல்லைனா உங்களோட இப்போ லவ்வர்ஸ்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாண்டிங் போயிட்டு இருந்தது. இப்போ கரண்டில் ரொம்ப வந்து ஒரு இணக்கமான அந்த இது இல்லை, பாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களோட ஆரா அவங்களோட மேட்சாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட். உங்களோட ப்ளஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்க கூடவே இருந்து அவங்க, ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நார்சிஸ் பர்சன் இருக்காங்க கைஸ். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கார்மிக் பர்சனும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து கார்மிக் சோலா இல்லை நார்சிஸ் பர்சனா, ஓகே, அரகன் சோல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ட்வின் ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விலகிக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த டைமாவது தெரிஞ்சதே கடவுளே நமக்கு ஒரு கைடன்ஸ், எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் கொடுத்தீங்களா அப்படி சொல்லி சந்தோஷப்படுவீங்க. ஓகேவா? இந்த சோல் வந்து உங்களுக்கான பேர் தான், உங்களுக்கான ஆரா மேட்சிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் டைம் வேஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெடியாக இருக்கோங்க. ஆனால் அதுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்ற போது நீங்கள் எதுக்கு இவ்வளோலாம் டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்கள் மணியும் வேஸ்ட் பண்ணுறீங்க? ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு இதுவோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படியும் ஒரு வீட்டில் ஏதாவது அலையன்ஸ் பார்ப்பாங்க, இல்லை இன்னொரு விஷயங்கள் நீங்கள் வந்து அடுத்தது வேறு யாராவது உங்களோட லைஃப்பில் வராங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரியான ஒரு
பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ஆழ்மன பதிவில் பதிஞ்ச அந்த ஃபியரு, அந்த பயம், அந்த மன வருத்தம், அது எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அடுத்தது யாராச்சும் உங்களை வந்து அதே மாதிரி அவங்க வந்து நல்ல பவராக இருப்பாங்க, அவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியில் ரொம்ப ஹையாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் பாசிட்டிவ் எனர்ஜியை விட லோயரில் தான் இருக்கீங்க. இப்போ இந்த பிரேக் காமிக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? நீங்கள் உங்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஒரு 2 வாரத்தை உங்ககிட்ட அன்பாக பேசினா நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக உங்கள் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களையும் நெகட்டிவ் ஆக்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அந்த மாதிரி மாற்றி போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து சில அந்த சோலோட அந்த கர்மா இருக்கலாம், இல்லைனா வந்து நார்சிஸ் பர்சன். மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் அவங்க தான். 2வது, நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து நியூவாக அமைச்சிக்கணும்னு நினச்சாலும் ஃப்யூச்சரில் அப்படி தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. சக்ராஸ் அண்ட் ஹாரால் ஹீலிங் பண்ணிவிட்டு பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு உங்களை பாசிட்டிவ் பர்சனாக மாற்றிக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸும் நான் உங்களுக்கு இனிஷியேஷன் பண்ணி தருவேன். உங்களை எப்படி வச்சுக்கிட்டால் நீங்கள் அடுத்த லைஃப்பை வந்து நீங்கள் பிரைட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயந்தான். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இந்த மேம் வந்து அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் இப்போ நான் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. கிடையாது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட வந்து ஹீலிங் எடுத்துக்கிறீங்க, சக்ராஸ் கிளான்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஆரா கிளான்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல்லேருந்து உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆகும். 1 by 1 எல்லாம் கிளியர் ஆகி நீங்கள் எவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையுதுங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. என்கிட்ட அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க தெரியுமா? அவ்வளோ நன்றி, அந்தளவுக்கு வந்து நன்றி உணர்வோடு அப்படி கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. என்கிட்டையும் என்னை வந்து அவ்வளோ வந்து தேங்க் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, கடவுள் வந்து என் மூலமாக இதை வந்து நடத்திட்டு இருக்காரு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி வந்து நிறைய கேர்ள் சில்ட்ரனும் சரி, பாய்ஸும் சரி, இந்த மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் அவங்க கிடைக்கலன்னப்போது ரொம்ப வருத்தப்படுறீங்க. அடுத்தது நீங்கள் இதே மாதிரியான பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதுவும் கொஞ்ச நாளில் பிரேக் ஆகி போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இல்லாமல் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாட் ஃபீலிங், இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்க இடத்துல கூட அந்த பிரச்சனை அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் கைஸ். வீட்லேயும் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஒரு இடத்துல தானே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்க மக்கள் உங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் இருக்கிறத அதை வந்து ஒரு கொலாப்ஸாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து என்னடா இது, நான் லைஃப் தான் இப்படி ஆச்சு, இங்கே வந்து வீட்டில் அம்மா இப்படி சொல்கிறாங்க, சொந்த பந்தங்களுக்குள்ளே அந்த மாதிரி கிளாஷ் வந்துடும். அப்புறம் எல்லோரும் இரிட்டேட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஆஃபீஸில் எதுவும் வேலை ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. நீங்கள் எங்கே போனாலும், ஏன்னா உங்கள் ஆழ்மன பதிவுகள் என்ன அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் அந்த மாதிரியான பர்சன்ஸ் உங்களை சுற்றி வந்து அதாவது உங்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய உறவுகள் கூட அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜி காமிக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாது அது. பட் ஆஸ் அ ரேக்கி ஹீலர் எங்களுக்கு வந்து நான் வந்து நான் வந்து ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன். அதனால் நிறையா இந்த மாதிரி கேசஸ் நான் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால நான் இந்த இதில் கொடுக்குறேன். ஓகேவா? யாரெல்லாம் வந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ நீங்களாம் ரொம்ப பிளஸ்டு சில்ட்ரன்ஸ். ஓகேவா? கடவுளுக்கு இந்த விஷயம்லாம் உங்கள் காதுக்கு கேட்குது. இந்த சைனெல்லாம் பார்த்துட்டு திரும்ப இந்த மாதிரிலாம் போய் லேக்கில் மாட்டாதீங்க. அடுத்து நீங்கள் வந்து உங்களை சந்தோஷமாக ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. ஆழ்மன பதிவுகள் இருக்க அந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது லவ் லைஃப்பில் மட்டும் கிடையாது. அதில் ஒரு நெருடல், அதில் ஒரு ஃபெயிலியர் பார்த்தவங்க அடுத்தடுத்து நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் நிம்மதி இல்லையடா அப்படின்ட்டு. அது மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பார்த்துடலாம். டாரூட்டில் பார்த்தாச்சு, ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் பார்த்துடலாம். சூஸ் நியூ டைரக்ஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்டே வேறு டைரக்ஷன். அதாவது இப்போ பயணிக்கிற இந்த வழி வந்து சரியில்லை. இந்த ரிலேஷன்ஷிப் இட்ஸ் நாட் அ குட் வே ஃபார் யூ. யூ ஹாவ் டு சூஸ் அனதர் டைரக்ஷன். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. போங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இது ஒரு சிலருக்கு
லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களுடைய ஆழ்மனத்தில் என்ன ஒரு ஒரு ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்து முடிவெடுங்க. இல்லைனா காட்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு யோசித்து முடிவெடுங்க. அப்படியே உங்களுக்கு டூயலாக உங்களுக்கு எதுவுமே டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களுக்கு என்ன சரி என்ன சரியில்லை, என்ன செஞ்சால் இதை வந்து பிரைட் ஆகுங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டா பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ உங்களுக்கான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பாருங்க. அடுத்த நான் இந்த கார்டை பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சொன்னாங்க, சூஸ் நியூ டைரக்ஷன், அது ஃபஸ்ட்டு. இதை சொன்னது இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அடுத்த கார்டில் இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைமிங் ஸ்டார்ட் ஆகுது, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி விட்டது. ஓகேவா? அடுத்தது நல்ல ரொமான்ஸ் அண்ட் in the near future be assertive, situation will improve. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும், நீங்கள் முடிவுகளை எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஃப்யூச்சர் எப்போ வேணாலும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். ரீகன்சிலேஷன் நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கான நியூ பார்ட்னர், இல்லைனா இந்த லைஃப் இப்போ நீங்கள் ஒரு சிலர் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கள்ல, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கான அதாவது உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு அமைய நிறைய சான்சஸ் இருக்குது. ரொமான்ஸ் ஓகே. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் ஒரு சிலருக்கு வராங்க. எப்படின்னா ஒரு இப்போ தான் உங்களுக்கே தெரியும், சைன் காமிக்கிறாங்க. நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன், உங்ககிட்ட வந்து இதுவாக இருப்பேன் அதுவாக இருப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் பின்னாடி உங்களை பற்றி காசிப் பண்ணிகிட்ருக்காங்க. பி கேர்ஃபுல். ஓகேவா? அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு முடிவு பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து எப்போ இதெல்லாம் என்னோடய சிச்சுவேஷன் மாறும், என்னோடய இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களோட இந்த சிச்சுவேஷன் மாறி ஒரு வெற்றியின் பாதையில் உங்களோட உறவுகளில் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் ஏற்படும். ஒரு சிலர் வந்து ரொம்ப கவனித்து நீங்கள் ஸ்டெப் வைக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது கைஸ். ஹீலிங் எடுத்துக்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லி கார்டில் காமிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது கைஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து மூன் எனர்ஜி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை ரைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ உங்கள் பர்சன்கிட்ட கரண்ட் பர்சன்கிட்ட இல்லைனா எக்ஸ்-பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது அவங்ககிட்டேருந்து கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூன் எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த பழைய சைக்கிள்லாம் முடிஞ்சு நியூ சைக்கிள், அதாவது நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் சாமுவேல் ஏஞ்சல் 2 பேருக்கும் வந்து தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? அவங்க கொடுக்குற ரீடிங் தான் இன்றைக்கி. ஓகே. யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், மைக்கேல் ஏஞ்சல் அண்டு சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.